யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இந்த சேவல் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கூவிட்டு இருப்பாளுங்க. அதை தான் பார்க்கலாம் வாங்க. மொத்தம் 3 சேவல். இது ஒரு ரகம், அது டிஃப்ரெண்ட்டாக கூவும். ஒருத்தி கூவினானா இன்னொருத்தி கூவும். அதான் கொஞ்சம் ஒரு அதிசயமாக இருக்கும். இன்னொருத்தி கூவவே இல்லை. நான் ஷார்ட்டில் போட்டிருப்பேன். 3 பேரும் ஒன்று மாற்றி கூவுவாங்க. கோழியோட இந்த நடை உடை பாவனை எல்லாமே செம சூப்பராக இருக்குங்க. யாராவது என்னோடய ஷார்ட் பார்க்கலன்னா நீங்கள் வந்து கோழி ஷார்ட்ஸ் பார்க்கலாம். போயிட்டு என்னோடய ஷார்ட்ஸ் சூப்பராக ஒரு நல்லாயிருக்கும். அதுங்களோட நடை உடை பாவனையிலே நம்ம வந்து ஷார்ட்ஸ் நல்லா எடுத்திருப்போம். பார்த்தீங்களா, இப்போ 3 சேவலுமே ஒன்றா இருக்குது. எனக்கு கோழிகள்லாம் வளர்க்க ரொம்ப பிரியங்க. நான் வந்து இந்த கோழிகளை வந்து அடிச்சுலாம் சாப்பிட மாட்டேன். முட்டை மட்டும்தான் ஒன்லி, யாருக்கு கொடுக்கவும் மாட்டேன். நான் வளர்க்குற கோழிங்களை அதுவே வயசாகி இறந்துட்டாலும் புதைச்சாலும் புதைப்பினும் அதுக்கடுத்து யாருக்கிட்டையும் நான் கொடுக்க மாட்டேன். நானும் சாகடிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோழிகள்னால். முட்டையை மட்டும் என்ன நாங்கள் எடுத்துப்போம். அதே மாற்றி மாற்றி எப்படி கூப்பிட்றாளுக்கு பாருங்கள். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த 2 சேவல் நாட்டு சேவலில் இது ஒரு ரகம். இந்த ஹைட்டும் கூடுதலாக இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சேவல் வந்து அந்த நடுவில் ஒரு சேவல் இருப்பாருங்க. இந்த சேவலை அந்த சேவலை கொத்தும், அந்த சேவலை இந்த சின்ன சேவல் லாஸ்ட்டு 3வது சேவல் கொத்தும். இவங்க 3 பேருமே ஒருத்தங்க மாறி மாறி கொத்திப்பாளுங்க. இதுதாங்க அது பெரிய சேவல். இது அதோட பெரிய சேவல். போகிறது பார்த்தீங்களா, இது ஹைட்டாக இருக்கும். எல்லா சேவலோட ஹைட்டாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஆனால் சத்தங்கள் நிறையா இருக்கும். இப்போ நான் ஒரு பாம்பு வீடியோ போட மறந்துட்டேன். இந்த இடத்துல தான் ஒரு 1.5 ஆள் உயரத்துக்கு ஒரு பெரிய பாம்பு. இது எல்லாம் சூழ்ந்து கோழிங்க எல்லாமே வந்து சூழ்ந்து எல்லாமே கொக்கன்னு கத்துச்சிங்க. என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய பாம்பு வந்திருக்குது. இந்த கோழிகள் வந்து காட்டி கொடுத்துச்சிங்க. அதுதான் ஆச்சரியம். எங்களுக்கே தெரியாது அந்த பாம்பு அந்த இடம் என்னடான்ட்டுன்னு. கோழிகள் அப்புறப்படுத்தி துரத்தி விட்டோம். அதுக்கப்புறமா அந்த பாம்பு ஏதோ இறைய முழுங்கிட்டு அப்புறம் பொறுமையாக போச்சு. அவ்வளோ பெரிய பாம்பு இதுங்க கண்டுபிடிச்சி கொடுத்ததுங்க. அதுதான் பூச்சி போட்டும் கோழிகள் இருக்கிற இடத்துக்கு வரதான் செய்யும். இருந்தாலும் காட்டி கொடுக்குறதும் நம்ம வந்து கோழிகளும் காட்டி கொடுக்கும். ஒரு பூச்சிகள் வருதுனாலே புழு பாம்பு எல்லாமே வருதுன்னா காட்டி கொடுக்கும். அதுங்களை சவுண்டு கொடுக்கும். எந்த டிஃப்ரெண்ட்டாக ஒரு காக்கா வந்தாலும் சரி, குருவி வந்தாலும் சரி, அடுத்தது எதனா பூனை வந்தாலும் சரி, இதுங்க கண்டிப்பாக வந்து காட்டி கொடுக்கும். யார் வந்து அதை மனிதர்கள் யாராவது இந்த வீட்டு பக்கம் வந்தாலும் அது ஒரு சவுண்டு கொக்கோன்னு ஒரு கொடுக்கும். இவளுங்க மாற்றி மாற்றி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கோழி வளர்க்குறவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும். இனம் புரியாத ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் பாருங்கள். அது டைமிங் ஆச்சுன்னா கரெக்டாக முட்டை போட கரெக்டாக வந்துடும் பாருங்கள் பொட்டை கோழிங்கெல்லாம். இதில் இப்போ தாங்க ஒரு கோழி வந்து இறந்துருச்சு. அது ஹீட்டு தாங்க முடியாமல் என்னான்னு தெரியல. அதுக்காக தான் கூண்டை விட்டு இடையை விட்டுட்டு வந்து இப்போ இரும்பு கூண்டில் வந்து நான் போட்டு இப்போ அடைச்சிட்ருக்கேன். வாங்க அதுங்களோட கூண்டை வந்து பார்க்கலாம். இவளுங்க மாற்றி கூவிட்டே தான் இருப்பாளுங்க. நம்ம வந்து கூண்டை பார்க்கலாம். பொட்டை கோழிங்களாம் எல்லாம் முட்டையை போட போயிருக்காளுங்க. இப்போ இங்கே 2 பொட்டை தான் மேயுது. பார்த்தீங்களா, வாங்க முட்டை போடுற இடத்துல பார்க்கலாம். முட்டை போடுறதுக்கு வந்திருக்கா. எல்லாம் முட்டை போடுறதுக்கு ஒரே இடத்துல உட்காந்துருக்காளுங்க. இந்த கூண்டு தாங்க நான் இப்போதைக்கு தற்சமே அடைச்சி வச்சுருக்கேன்.
ஏற்கனவே வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சின்ன ஒரு துவாரம் தான். இதில் வந்து மேலே வந்து ஸ்லாப் கல். இதுக்கு வந்து நல்லா ஹீட்டு தாங்க முடியாமல் ஒன்று இறந்துருச்சு. அதுக்காக தான் என்ன பண்ணால் இப்போ வந்து இந்த காற்றோட்டமாக இருக்கிற அந்த இரும்பு கூண்டில் போட்டு இப்போ அடைச்சி விட்டுறது. ஒரு 10 கோழி இருந்தது. அதில் ஒரு கோழி தான் இப்போ இறந்துச்சு. நல்லா முட்டை போடுற கோழி இறந்துருச்சு. இப்போ இந்த கூண்டில் பார்க்கும்போது நம்ம வந்து காற்றோட்டமாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு சரின்னு விட்டுறது. இது முட்டை போடுறதுக்காக இதெல்லாம் வந்து ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்குது. இதெல்லாம் அதில் ஒரே ஒரு கோழி மட்டும்தான் அதில் போய் முட்டை போடும். இதில் வந்து போகாது. அதுங்களுக்கு இருளான இடம், மறைவான இடம் இருந்தால் தான் முட்டை போடும். இவளுக்கு உள்ள அங்கே இடம் விடல பொழுது முட்டை போடுறதுக்கு. முட்டை போட சுற்றின்னு இருக்கான். இப்படிங்க எங்களோட கோழி வீடியோ. உண்மையில் சேவலுங்க ரொம்ப வந்து தேகம் உள்ள படைச்சதுங்க. எப்படின்னா ஒரு புழு பூச்சி பார்த்துச்சுன்னா முதல்ல கொக்கோன்னு கூட்டு பொட்டை கோழிங்களை கூட்டு அதுங்களை சாப்பிட வைக்க பாருங்கள். இது ரொம்ப தியாகத்தனமான ஒரு சேவல்னு சொல்லலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த கோழிகளோட அந்த சவுண்டு. ஒவ்வொன்றும் ஒரு பூச்சிகளை பார்த்தா ஒரு சவுண்டு, ஒரு உணவுகளை பார்த்தா ஒரு சவுண்டு, யாராவது மனிதர்கள் வந்தாலும் ஒரு சவுண்டு. இதெல்லாம் எனக்கே கோழி கூட பழகும்போது அந்த அதனோட பாஷைகள் எல்லாமே வந்து நமக்கு ஈஸியாக எனக்கே புரியுது. யார் வந்தால் எப்படி கத்துது, இல்லை நாய்களோ இல்லை வெளியே இந்த கீரிப்புள்ளி வரும்போது அது வேறு மாதிரி ஒரு மாதிரி கத்தும். இப்போ இதுக்கு சவுண்டுக்கு நம்ம வளர்க்கும்போது அந்த சவுண்டெல்லாம் பரிச்சயம் ஆகிடுச்சு. இந்த சவுண்டுக்கு ஏதோ ஆபத்து சொல்லிட்டு குடுகுடும் போய் பார்த்தோம்னா சொன்ன மாதிரி நாய் இருக்கும், கீரிப்புள்ள இருக்கும். இந்த சேவல் இல்லைன்னா ஒரு பொட்டை கோழிங்களை வளர்க்குறது ரொம்ப கஷ்டங்க. அவ்வளோ. ஏன்னா இது வந்து முன்கூட்டியே வந்து வர்ற ஆபத்துங்களை வந்து இதுங்க ஈஸியாக கண்டுபிடிச்சி எச்சரிக்கை பண்ணும். அதுதான் ஒரு அதிசயமான ஒரு விஷயம். பார்த்தீங்களா, பார்க்குது பார்த்தீங்களா. இவங்க கூவி கூவி மாற்றி கூவி காதை அடைச்சிவிடும். அதாவது இங்கே இருந்தால் மேய்ஞ்சாங்கன்னா கொஞ்சம் இடையே போயிட்டு மேய்ஞ்சாங்கன்னா எனக்கு தெரியாது. இல்லைன்னா வீட்டை சுற்றி மேயும் போது மாற்றி இந்த 3 சேவல், அதாவது நாங்கள் வாங்கும்போது குட்டி குட்டியாக வாங்கினோம். குட்டி குட்டியாக வாங்கும்போது பார்த்திங்கன்னா சேவல் 2 தான் கேட்டோம். ஆனால் 3 கொடுத்துட்டாங்க. 3 தெரியாது, வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதுவும் இந்த இப்போ இருக்க பாருங்கள், ஃபஸ்ட்டில் நிற்கிது பாருங்கள், இந்த சேவல் தான். இது சின்ன வயசில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நோய் அதிகமாக, இது நாட்டு ரகம் கிடையாது. ஆனால் நோய் இதுக்கு நான் வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னா வடிவேல்ன்ற இப்போ விவேக் ஜோக் ஒன்று பார்த்துருப்பேன். அதாவது டிபி வந்தால் ஜுரம் வந்தாக்கா இது எலும்பு இன்னும் லைனாக ஒரு நோய்கள் சொல்லுவான் பாருங்கள். அந்த மாதிரி அந்த ஜோக்கில் வந்து நான் என்னோடய ஷார்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கோழி அவ்வளோ வயிறு பெருசாக வீங்கி போய் இருந்துச்சுங்க இது. ஆனால் நான் பொட்டை கோழி தான் நினச்சேன். அந்த வயிற்றில் நாங்கள் ஊசியை போட்டு அந்த காற்றை இறக்கி எப்படி இதுக்கு ஒரு 50-60 ஊசியை நான் போட்டிருப்பேன். வயிற்றில் குத்தி காற்றை இறக்குவோம். காற்று வெளியில் வரும், திரும்ப வந்து பறவை உப்பிக்கும். அப்புறம் நம்ம யூடியூப்பில் பார்த்து அதில் மருந்து மாற்றெல்லாம் பார்த்து ஏதோ பண்ணி கடைசியில் பார்த்திங்கன்னா அதுக்கு உள்ளுக்கு வந்து அதாவது அந்த குப்பைமணி, துளசி இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வயிற்றில் துணியை போட்டு கட்டிட்டேன். ஒரு மிதமான அளவுக்கு துணியை போட்டு கட்டினதுக்கப்புறம் தான் அதுக்கு சரியாச்சு. ஒரு 2-3 நாள் கட்டி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு சரியாச்சு. அது இப்போ பழச்சிக்கிட்டு எல்லா கோழிக்கும் அது டானாக இருக்குது. அதை பற்றி எப்படி பார்க்குது பார்த்தீங்களா, தலையை மட்டும் தூக்கி பார்க்குது. சரிங்க, இந்த கோழி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இவ தான் இந்த பொட்டை கோழி தான் முதல் எனக்கு முட்டை பொட்டை கோழி. இவர் தான் பார்க்குறாரு, போஸ்ட் கொடுத்துட்றாரு. நன்றி, வணக்கம்.